தூக்கமா வருது. ரூம் வர நடக்க முடியாது. என்ன நீங்க தூக்கிட்டு போறீங்களா? சரிடா செல்லம். மகாநதியில நாளைக்கான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, விஜயும், காவேரியும் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. விஜய் வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹாலுக்கு வந்து நம்ம ராகினி வருவாங்க. அத வந்து நம்ம காவேரி பார்த்துருவாங்க. உடனே நம்ம காவேரி விஜய் கிட்ட "என்னங்க இங்க கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட கைய பிடிச்சிட்டு நம்ம காவேரி வந்து உட்காந்துருப்பாங்க. இத பார்த்துட்டு நம்ம ராகினிக்கு செம்ம காண்டாயிருது. என்னாச்சு இவளுக்கு? என்ன பண்றா? அப்படின்னு விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் காவேரி விஜய் கிட்ட "அங்க பாருங்க ராகினி வரா" அப்படின்னு சொன்ன உடனே "வா செல்லம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி தோள் மேல கை போட்டு 2 பேரும் ஜோடியா உட்காந்துருக்காங்க. இத பார்த்துட்டு இன்னும் செம்ம காண்டாகுது நம்ம ராகினிக்கு. காவேரி விஜய் கிட்ட "எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. இங்கேருந்து என்னால நடந்து போ முடியாது. என்னை இங்கேருந்து நீங்க தூக்கிட்டு போறீங்களா?" அப்படின்னு விஜய் கிட்ட கேட்டவுடனே, "சரி நான் தூக்கிட்டு போறேன்" அப்படின்னு நம்ம விஜய் காவேரிட்ட சொல்றாங்க. இத கேட்டுட்டு நம்ம ராகினி செம்ம காண்டாகி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. காவேரி விஜய் கிட்ட "அவ இங்கேருந்து போயிட்டாளா?" அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, நம்ம விஜய் இருந்துட்டு காவேரிட்ட போய் சொல்லிடுறாங்க. "இன்னும் போல, இன்னும் இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியும் விஜய் காவேரிய அவரோட தோள்ல சாஞ்சு படுக்க வச்சுக்கிறாரு. ஒருவேளை விஜய்க்கு காவேரி மேல காதல் வந்துருச்சா என்னன்னு அடுத்து வரும் எபிசோடுகளை நம்ம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.